This video is sponsored by BuyMode shopping app. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பின்டோ பீன்ஸ் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுதாங்க அந்த பின்டோ பீன்ஸு. இதை நான் நைட்டே ஊற வச்சு காலையில் எடுத்து வச்சுருக்கிறேன். இது குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னலாம் பார்த்துக்கலாம் வாங்க. பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தனியாத்தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், நான் உருளைக்கிழங்கு ஒன்று தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி 2 சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பால் கொஞ்சமாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது, கடுகு, சீரகம், உப்பு. இது தாங்க தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த கொட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் தண்ணி ஊற்றி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம கொட்டையை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை எடுத்துக்கிறோம். கடாய் சூடானதும் ஆயில் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன். கடுகும் சீரகமும் போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஓகே, கூடவே பச்சை மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நீங்கள் பாருங்கள், நல்லா வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வச்சுங்கிற இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுங்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கும் போது உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், இது 3ஐயும் ஆட் பண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா மசாலாலாம் வதங்கியாச்சு. இப்போ கொட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். இது அதனோட தண்ணி. இதை வேஸ்ட் பண்ணாமல் இது உள்ளாரே ஊற்றிடலாம். தண்ணி ஆட் பண்ணதும் இப்போ கொட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொட்டையும் ஆட் பண்ணியாச்சு. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதி வரட்டும். கொதிக்கிட்டோம், ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா குழம்பு கொதி வருது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுங்கிற தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் பாலில் முந்திரி பருப்பு 4 போட்டு அரைச்சிருக்கிறேன். அதை ஊற்றிக்கலாம். கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ சுவையான டேஸ்டியான சுட சுட பின்டோ பீன்ஸ் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.